தமிழக சட்டப்பேரவையில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்கியது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்கியது. தற்காலிக சபாநாயகர் கருப்பையா புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கின்றார். விவரங்களை சொல்லுங்கள். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல்நோக்கியிலாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தற்காலிக தலைவராக இந்த எளிய தொண்டனான மூவி கருப்பையா ஆகிய என்னை மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பளித்து பெருமை சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னை தேர்ந்தெடுத்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு சிறப்புமிக்க இந்த பேரவையின் தற்காலிக தலைவராக என்னை பரிந்துரைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நியமித்த மாண்பு ஆளுநர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். எண்ணற்ற தடைகள் எதிர்வந்த இடர்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி இன்னல்கள் பல நேர்ந்தாலும் இடையூறுகள் பல ஏற்படுத்தினாலும் அனைத்தையும் தனியே எதிர்கொண்டு தவிடுபொடியாக்கி தகத்தெறிந்து விழுந்த கற்களை வெற்றி படிக்கட்டாக்கி தமிழகத்தின் அரிமாவாக அமர்ந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் இயக்கத்தின் குரல் ஓங்கி ஒலித்ததோடு நின்றுவிடக்கூடாது, நலன் சார்ந்த செயல் திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட வேண்டும். அத்தகைய முன்னெடுப்புக்கு அஸ்திவரமாய் இருக்கும் கொள்கைகள் தீர்க்கதனமாக இருந்தால் வேண்டும் எனும் கொள்கையை கொண்டு சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துடன் கூடிய கொள்கை வழி அரசியல் தனித்துவம் என்பதை தலைமைத்துவமாக கொண்டு சமரசமற்ற மக்கள் மனநிலையை மாநில நலன்கள் அடிப்படையாக கொண்ட நிலத்தன்மை கொண்ட கொள்கைகளை அடிப்படையாக வகுத்து பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவர் அஞ்சலை அம்மாள் என கொள்கை தலைவர்களின் வழி நின்று செயலாற்ற முனைந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் பாசமிகு வெற்றி தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் பிரதிநிதிகளாக பெருமைமிக்க இப்பேரவைகளை அமர்ந்து தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றும் மிக பெருமை பொறுப்பினை ஏற்று நாம் வந்துள்ளோம். உறுப்பினர்கள் இதனை கருத்தில் கொண்டு பேரவையின் பணியாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பேரவைக்கு உறுப்பினர்களது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாம் இப்பேரவையின் அலுவலர்கள் ஏற்று நடத்துவதற்கு முன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதற்குரிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களையும் பிற சட்டமன்ற செயலாளத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர்களையும் முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆகியோருக்கு பிறகு அகர வரிசைப்படி உறுப்பினர்கள் பெருமக்களை பிராமணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள சட்டமன்ற பேரவையின் முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்டவுடன் ஒவ்வொருவராக வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தேர்தல் சான்றிதழ்களை சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும்.
உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான வாசகங்கள் அடங்கிய படிவம் உறுப்பினருக்கு அளிக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.